விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியின் வேட்பாளராக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா போட்டியிடுகிறார். இந்த சட்டமன்ற தொகுதியிலே திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெரும்பாலானோர் பிரேமலதா மீது கடுமையான அதிருப்தியிலும் வருத்தத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் என்று பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்ற பிரேமலதா தன்னுடைய தொகுதியான விருதாச்சலத்திற்கு சில நாட்களுக்கு முன் முதலமைச்சர் ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்திற்கு வந்தபோதுதான் வந்தார். கடலூர் பொதுக்கூட்டத்தை முடித்த கையோடு 3 நாட்களாக பிரேமலதா விருதாச்சலத்தில் தான் இருந்தார். கடலூர் பொதுக்கூட்ட மேடையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பிரேமலதா மீது கடும் கோபம் கொண்டனர். எங்கள் தலைவர் திருமாவளவன் ஒவ்வொரு வேட்பாளராக சொல்லி அறிமுகப்படுத்தும் போது அவர்களெல்லாம் மக்களை பார்த்து வணங்குகிறார்கள். ஆனால் அம்மையார் பிரேமலதா என மரியாதையோடு திருமாவளவன் அழைத்த போதும் பிரேமலதா ஒரு புன்னகையோடு வீசிக்கொண்டு அமர்ந்திருந்தாரே தவிர எழுந்து நின்று மக்களை வணங்கவில்லை. பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். திருமாவளவன் சொல்லி நான் எழுந்திருக்க வேண்டுமா என்ற பாடி லாங்குவேஜும் அவரிடம் வெளிப்பட்டது. இதெல்லாம் அனுசரித்து செல்லக்கூடிய அரசியலாக தெரியவில்லை என்று விசிக நிர்வாகிகள் பிரேமலதா மீது எரிந்து விழுந்தனர். அதே ரியாக்ஷன் தான் கிட்டத்தட்ட விருதாச்சலம் தொகுதி முழுவதும் பிரேமலதா மீது கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. என்னதான் அவர் கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் அவர் ஒரு வேட்பாளர் தான். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அவர் ஒத்துழைப்பு யாருக்குமே தர்றதில்லையா. மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சில நாட்கள் தான் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறார். அப்படி வருகிற நாட்களில் கூட தேர்தல் பணிமனைக்கு மிக தாமதமாகத்தான் வருகிறார். அவருக்காக கூட்டணி கட்சியினர் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. கூட்டணி கட்சி நிர்வாகிகள் துண்டு கொடுத்தால் அதை வாங்கி கழுத்தில் அணிந்து கொள்ளாமல் அப்படியே பிரச்சார வாகனத்தில் போட்டு விடுகிறார். அது மட்டுமல்ல, முழங்கை வரைக்கும் கிளவுஸ் போட்டுக்கொண்டுதான் பிரச்சாரத்துக்கு வருகிறார். அந்த கிளவுஸை பார்த்ததுமே கிராமத்து மக்கள்லாம் ஏன் நம்ம தொட்டுக்கிட்டு பேசிடுவோம்னு இந்த உரையை கையில் போட்டு வராங்களோ என்று வெளிப்படையாகவே கேள்விகள் கேட்கிறார்கள் தொகுதி மக்கள். அது மட்டுமல்ல, வேட்புமனு தாக்கல் முடிந்து பிரச்சாரம் சூடுபிடித்து கொண்டிருக்கும் நிலையில் மற்ற தொகுதிகளில் எல்லாம் கிட்டத்தட்ட 3-4 தவணைகள் பூத் பணம் கொடுத்து முடித்து விட்டார்கள். ஆனால் பிரேமலதா கூட்டணி கட்சியினருக்கு இன்று வரை பூத் செலவுக்கு கூட முழுமையாக கொடுக்கவில்லையா. இதெல்லாம் வேட்பாளர் தான் கவனிக்க வேண்டும். ஆனால் தன்னை ஒரு தலைவராக கருதுகிறாரே தவிர ஒரு வேட்பாளராக நினைத்து பார்க்கவே இல்லை பிரேமலதா. இதையெல்லாம் தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து ஆகியோரிடம் கூறிய லோக்கல் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உங்கள் அண்ணிக்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் கூட்டணி கட்சியினரின் இந்த அதிருப்தியை சொன்னால் பிரேமலதா தங்கள் மீது கோபப்படுவாரோ என்று அவரிடம் சொல்லவே இல்லை. இந்த நிலையில்தான் விஜயகாந்தின் 2வது மகன் சண்முக பாண்டியன் விருதாச்சலம் தொகுதிக்கு வந்தார். தேமுதிக நிர்வாகிகள் தான் பிரேமலதாவிடம் பேச தயங்குகிறார்கள் என்பதால் அவரது மகனிடமே இந்த விஷயங்களை எல்லாம் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக கையில் கிளவுஸ் அணிந்து கொண்டு கிராமத்துக்குள் வருவதால் மக்களிடம் வேறு வகையான பேச்சு இருக்கிறது என்று சண்முக பாண்டியனிடம் கூறியிருக்கிறார்கள். சண்முக பாண்டியன் அதற்கு அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுமே என்று அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்கிறார். பிரேமலதாவின் இந்த மேட்டுக்குடி அணுகுமுறையாலும் கூட்டணி கட்சியினரிடையே அவர் அதிக இடைவெளியை எடுத்துக்கொள்வதாலும் விருதாச்சலம் தொகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முழுமையாக வேலையை செய்வதில்லை. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழரசி பல்வேறு கிராமங்களுக்கு வேகமாக சென்று ஓட்டு சேகரித்து வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நுழைய முடியாத தலித் கிராமங்களிலெல்லாம் இப்போது பாமக வேட்பாளர் மிக எளிதாக புகுந்து வருகிறார். காரணம், பிரேமலதா மீது திமுக கூட்டணி கட்சியினருக்கு இருக்கும் அதிருப்தியால் இயல்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை மக்கள் எளிதாக அணுகுகிறார்கள். இப்படி நரியார் சொல்லிக்கிட்டே தேர்தலுக்கு பிறகு கூட்டணி மாற்றமா? புதுச்சேரி நிலவரத்தை பற்றி பார்ப்போம். ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்தின் 30 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதை மத்திய உளவுத்துறை உன்னிப்பாக கவனித்து ஒரு எக்ஸிட் போலையே நடத்தி முடித்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கும் அவர் வழியாக டெல்லிக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. இதன்படி மொத்தம் உள்ள 30 இடங்களில் 10 இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும்
பாஜக அதன் கூட்டணி கட்சியினர் 5 இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்றும், திமுக 7 இடங்கள், காங்கிரஸ் 3 அல்லது 4 இடங்கள் என்றும், மாஹி தொகுதியில் சுயேச்சை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றும் ரிப்போர்ட் டெல்லிக்கு சென்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, உழவர்கரை, ராஜ்பவன் உள்ளிட்ட 3 தொகுதிகள் மிகவும் இழுபறியாக இருக்கின்றன என்றும் ரிப்போர்ட் சென்றுள்ளது. என்னவென்றால், போட்டியிட்ட 16 இடங்களில் 10 இடங்களில் வெற்றி பெறும் வாய்ப்புள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் இப்போதைய முதலமைச்சருமான ரங்கசாமி, திமுகவுக்கு 7 இடங்கள் கிடைக்கும் பட்சத்தில் தேர்தலுக்கு பிறகு பாஜகவை கழற்றிவிட்டு திமுகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் திமுக இடையே சுமூக உறவு இல்லை. ராகுல் காந்தியோடு ஸ்டாலின் ஒரே மேடையில் ஏறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் நடக்கவில்லை. காங்கிரஸ் கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருக்கின்றன. இதனால் ரங்கசாமி பாஜகவை விட்டு வெளியே வந்தால் அவரை ஆதரித்து அரசாங்கம் அமைக்க திமுக தயாராக இருக்கிறது என்பதுதான் டெல்லியை அதிர வைத்துள்ள அந்த ரிப்போர்ட். இதேபோல தமிழ்நாட்டிலும் தேர்தலுக்கு பிறகான கூட்டணி அமையுமா என்ற விவாதங்களும் இந்த அடிப்படையில் தான் எழ ஆரம்பித்து விட்டன. மீண்டும் மிஸ்டர் நரியார் பக்கத்தில் நாளைக்கு பார்ப்போமா?